வணக்கம். இன்னைக்கு நாம அன்பின் அடையாளம் அப்படிங்கிற ஒரு அழகான கதையை பத்தி தான் பேச போறோம். கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஆழமான எமோஷனலான பாண்ட், அதாவது உணர்வுபூர்வமான பிணைப்பு நிஜமாவே எப்படி உருவாகுது அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப அழகாவே நமக்கு சொல்லுது. வெறும் வார்த்தைகளை தாண்டி அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அன்போட உண்மையான விலை என்ன? என்னங்க, அன்புக்கு விலை இருக்கான்னு கேக்குறீங்களா? நான் சொல்றது, அன்புங்கிறது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குற விலை உயர்ந்த பரிசுகள்ல இருக்கா, இல்ல அதையும் தாண்டி ரொம்ப நுட்பமான, ஆழமான, ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற அக்கறையில இருக்கா? இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீட்டெயிலா அலச போறோம். முதல்ல இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். அதாவது ஒரு வார்த்தை கூட பேசிக்காத ஒரு திருமண நாள் காலை பொழுது. அனிதா, ரவி இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இன்னைக்கு இவங்களோட 5வது திருமண நாள். எந்த ஒரு கப்புள்ஸ்க்கும் 5 வருஷம் ஒன்னா டிராவல் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மைல்கல் இல்லையா? இயல்பாவே இப்படிப்பட்ட விசேஷ நாட்கள்ல நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் வரும்னு எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். அனிதாவுக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அன்னைக்கு காலை பொழுது எப்படி விடியுது தெரியுமா? ஒரு பக்கம் அனிதா ரொம்பவே சோர்வா தன்னோட ரெகுலர் வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம ஹஸ்பண்ட் விஷ் பண்ணுவாரான்னு ரொம்ப ஏமாற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க கணவர் ரவி எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு வாழ்த்து கூட இல்லாம ரொம்ப அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த எமோஷனல் கேப் இங்க ரொம்பவே தெளிவா தெரியுது. ரவியோட இந்த அலட்சியம் அனிதாவுக்கு ஒரு பெரிய சோகத்தை கொடுக்குது. அட பாவமே, இவர் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரியை சுத்தமா மறந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள அனிதா சிக்கிக்கிறாங்க. நமக்கு முக்கியத்துவம் இல்லையோ, நாம மறக்கப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மனைவிக்கு எவ்வளோ மனவலி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த வலிதான் இப்ப அனிதாவுக்கு. ஆனா உண்மையிலேயே ரவி அந்த நாளை மறந்துட்டாரா என்ன? கண்டிப்பா இல்ல. ரவியோட ரகசியம் ஏற்பாது என்னங்கறத இப்ப பாப்போம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யம். ரவி தன்னோட மனைவியை கண்டுக்காமலாம் இல்ல. அவளுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸை ரகசியமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. காலையில அவசரமா ஆஃபீஸ் போனவரு மதியம் ஒரு நகை கடைக்கு கால் பண்றாரு. அப்புறம் சாயந்தரம் ஒரு பழைய தையல் கடைக்கு போறாரு. அனிதா வீட்ல தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல ரவி அவங்களோட பிணைப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி சைலண்டா சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் அனிதாவின் தனிமையான மாலை பொழுதுக்கு வருவோம். ரவி அங்க சர்ப்ரைஸ்க்கு ரெடி ஆகிற அதே நேரத்துல இங்க அனிதா ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. தனியா உட்கார்ந்து அவங்களோட பழைய கல்யாண போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ஒருவேளை ரவிக்கு நம்ம கல்யாண நாள் நிஜமாவே மறந்து போச்சோ அப்படிங்கிற ஏக்கம் அவங்கள முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. என்னடா இது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேல அக்கறையே வைக்கலையே அப்படின்னு நம்புற ஒரு ரொம்பவே கவலையான தருணம் இது. இந்த மனவலியோடையே அவங்க சமைக்கவும் போறாங்க. இப்போ நாம கதையோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். அனிதாவோட கவலையெல்லாம் போக்கக்கூடிய அந்த மறுவடிவமைக்கப்பட்ட நினைவுகள் வெளிவரும் நேரம் இது. அனிதாவோட அந்த தப்பான எண்ணங்களை எல்லாம் சுக்கு நூறா உடைக்க ரவி ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வீட்டுக்குள்ள வர்றாரு. ஆனா அவர் சும்மா நேரா போய் அந்த பரிசை கொடுத்துடல. அவர் பண்ற விஷயங்களை கவனிங்க. முதல்ல ரூம் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்றாரு. ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்துறாரு. அதுக்கப்புறம் அனிதா முன்னாடி மண்டியிட்டு அந்த பரிசு பெட்டியை நீட்டுறாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இடத்தோட சூழலையே மாத்தி அனிதா மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஆழமான காதலையும் ஒரே நிமிஷத்துல கொண்டு வந்துருச்சு. அந்த அமைதியை உடைச்சு ரவி ரொம்ப அன்பா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அனிதா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அனிதா அனுபவிச்ச வலி, தனிமை, ஏக்கம் எல்லாமே இந்த ஒரு ஒற்றை வாக்கியத்துல காணாம போயிடுச்சு. அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. இப்போ எல்லார் மனசுலயும் வர கேள்வி, அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? அது ஏதோ கடையில பணத்தை கொடுத்து வாங்கின சாதாரண பொருளோ இல்ல புது பட்டுப்புடவையோ கிடையாது. அனிதா உயிருக்குயிரா நேசிச்ச அவங்களுடைய மறைந்த அம்மாவோட பழைய பட்டுப்புடவாது. அதைத்தான் ஒரு தையல் கடையில கொடுத்து ரவி புது பொலிவோட டிசைன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, நகை கடையில சொல்லி அனிதாவோட அம்மா போட்டோ வச்ச ஒரு லாக்கெட்டையும் செஞ்சு அந்த புடவையோட வச்சிருக்காரு. ரவி தன்னோட மனைவியோட மனச, அவங்க இழந்த உறவை எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. இதுதாங்க உண்மையான அக்கறை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான அன்பு என்பது முழுமையான கவனம் செலுத்துவதே. கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற உண்மையான எமோஷனல் பாண்ட், அதாவது உணர்வுபூர்வமான பிணைப்பு அப்படிங்கிறது வெறும் கடமைக்காக கொடுக்கிற பரிசுகள்ல உருவாகிறது கிடையாதுங்க. நம்ம பார்ட்னரோட கடந்த காலம், அவங்களோட நினைவுகள், அவங்களோட உள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம கொடுக்கிற மதிப்புல தான் அந்த ஸ்ட்ராங்கான பிணைப்பு உருவாகுது. ரவி தன்னோட இந்த ஒரு சர்ப்ரைஸ் மூலமா இதை ரொம்ப அழகாவே நிரூபிச்சுக்கிட்டாரு. அந்த பரிசை பார்த்ததும் ஆனந்த கண்ணீரோட அனிதா ஒரு வார்த்தை சொல்றாங்க. விலையுயர்ந்த பரிசு விட என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு நீ கொடுத்த இந்த பரிசு தான் எனக்கு பெரிது. இந்த கதையோட உயிர் நாடியே இதுதாங்க.
எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆஹா நம்ம உணர்வுகளை இவங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் ஒரு பார்ட்னர் கொடுக்கக்கூடிய உலகத்திலே ரொம்ப சிறந்த பரிசு. இந்த மொத்த கதையிலிருந்தும் நாம கத்துக்கிற ஒரு வலிமையான உண்மை என்னன்னா, அன்பு அப்படிங்கிறது கடைகள்ல விக்கிற பொருட்களோட விலைப்பட்டியல்ல கிடையாது. அது ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற நுட்பமான அக்கறையிலையும் ஆழமான கவனத்திலையும் தான் ஒளிஞ்சிருக்கு. ரவி எடுத்த அந்த சின்ன முயற்சி அனிதாவோட மொத்த உலகத்தையுமே அன்னைக்கு அழகா மாத்திருச்சு. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் முடிக்க விரும்புறேன். உங்க சொந்த உறவுகள்ல நீங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க? வெறுமனே கடைகளுக்கு போய் பரிசுகளை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்க துணையோட மனசை படிச்சு அவங்க மேல உண்மையான கவனத்தை செலுத்துறீங்களா? கண்டிப்பா அதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.